வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 2 மாத காலங்களின் பின் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதற்கான காரணங்கள் பற்றி எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஜனவரியில் எனது பதிவு வந்த பின்பு அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதன் என்று எனது முந்தைய பதிவுகளிலே சொல்லிவிட்டேன். எனது பதிவுகள் பெருமளவில் அரசியல் பார்வைகளாக இருந்த காரணத்தினால் ஈனத்தனமான அரசியல்வாதி ஒருவன் பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் சொல்ல வேண்டுமா என்று எனது உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்தது. அது சோர்வினை தந்தது. அதன் காரணமாக பதிவு போடுவதில் அக்கறை எடுக்கவில்லை. ஆனால் எனது நண்பர்களும், முக்கியமாக நான் பதிவுகள் போடாத காலத்திலேயே நான் போட்ட பதிவுகளை பார்த்து பலர் சந்தாதாரர்களாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்று எழுந்த உந்துதலிலே இந்த பதிவினை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சிறுவனாக வளர்ந்து வந்த காலத்தில் காங்கிரஸ் துறையிலே திரைசை பாடல்கள் விரும்பி கேட்டதுண்டு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இருந்து தினமும் ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களிலே ஒரு பாடல் எனது உள்ளத்திலே தொற்றிருந்தது. அது என்னவெனில், திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே என்று அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் மத்தியிலே நல்ல பண்புகளை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய கீதம் போல அந்த பாடல் அன்று ஒலித்து கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, நான் கல்வி கற்ற நடேஸ்வரா கல்லூரியின் இலட்சினையில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் நேர்மை நெறிநிலை என்பதாகும். அது அங்கு கல்வியற்ற மாணவர்கள் மாத்திரமல்ல, அந்த இலட்சினையை பார்ப்பவர்கள் மனதில் கூட நேர்மையாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை சொல்லி தந்து கொண்டிருந்தது. எங்கள் குடும்ப உறவுகள் எங்களது நல்ல நடத்தையிலே கரிசனையாக இருந்தார்கள், கண்டிப்பாக வளர்த்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று இயன்ற வரையிலே நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு நன்றியாக இருக்க தோன்றுகின்றது. ஆனால் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகளை பார்க்கையில், அதிலும் முக்கியமாக அரசியல் நிலைமைகளை பார்க்கையில், உண்மை நேர்மை என்பவையெல்லாம் இன்று இந்த மண்ணிலே இருக்கின்றனவா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்பவன் பற்றி நான் அதிகமாக பேச விரும்பாவிட்டாலும் அவன் பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இன்று உலகிலே மனித அழிவுகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இவனது போக்கு கொண்டு சென்று விட்டுவிடுமோ என்று ஐயப்பாடு எழுகின்றது. காரணம் என்னவெனில், இதுவரை காலமும் எதிரிகளாக பார்க்கப்பட்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைவதற்கான சாத்தியங்கள் தென்படுகின்றன என்று பலர் கூறக்கூடும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு ஈனத்தனமானவன் உள்ளத்தில் இருப்பது வெள்ளை இனம் ஆதிக்கம் செலுத்தும் இனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புட்டின் என்ற ஒரு சர்வாதிகாரியுடன் இணைந்து தானும் ஒரு சர்வாதிகாரி என்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த உலகை ஆள வேண்டும் என்பதுதான் இவனது ஒரே கனவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதிபர் ட்ரம்ப் அவர்களை ஒருமையில் பேசுவதாக கூட உங்களில் சிலர் எண்ணக்கூடும். மதிப்பு என்பது சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. நீதிமன்றங்களே குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவன், கற்பழித்தான் என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவன், 30க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்தான் என்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற ஒருவன் அதிபராக வந்துவிட்டான் என்பதற்காக அவனை உயர்த்தி பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் என்பவன் பற்றி அடிக்கடி பேச வேண்டி வந்துவிடுமோ என்ற மன உளைச்சலில் பதிவுகள் பற்றி நான் அக்கறை எடுக்கவில்லை. இன்று உலக அரசியல் இந்த வகையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றால், நாம் பிறந்த மண்ணிலே நிலைமைகள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு எழுகின்றது. 70 வருட காலங்களுக்கு மேலாக இன வெறியையும் இன பாகுபாடையும் ஊழலையுமே முக்கியமாக கொண்டிருந்த அரசியல்வாதிகள்
அந்த நாட்டை சீரழித்தார்கள் என்றால் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு அங்கு வாழுகின்ற அனைத்து இன மக்களும் அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்று முயற்சித்தாலும் முடியாத வகையிலே அதற்கு தடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மன உளைச்சலை தருகின்றது. அதிலும் முக்கியமாக யாழ்ப்பாண தமிழர்கள் கல்விமான்கள், கடின உழைப்பாளிகள் என்று சிறப்பாக வளர்ந்த அந்த சமுதாயம் இன்று அரசியலிலே ஒரு மோசமான ஒருவனை பாராளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஒருவன் ஒரு காபாலித்தனமாக சண்டித்தனங்கள் செய்வதும் இஸ்லாமிய மக்களை தூற்றுவதும் என மிக மோசமான வழியிலே தான் ஒரு தலைவனாக வேண்டும் என்ற வகையில் நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கப்பட வேண்டியது. இதை பார்க்கையிலே இலங்கை மண்ணில் தமிழ் மக்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கிலே ஒரு தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று போரிட்ட பொழுது பிரபாகரன் அவர்கள் என்ன காரணத்திற்காக தமிழர்களை எல்லாம் மண்டையில் போட்டு அழித்தார் என்று ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருந்தது. அது ஒரு மோசமான நடத்தை. ஆனாலும் தமிழர்கள் இன்று நடந்து கொள்ளும் விதங்களை பார்க்கையிலே மண்டையில் போடுவது ஒன்றுதான் சரியான வழி, இவர்களை கட்டுப்படுத்த என அவர் எண்ணியிருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகின்றது. அந்த வகையிலே தமிழர்களின் நடத்தைகள் மிக மோசமாக இருக்கின்றன. கனடாவில் கூட அரசியலில் கேள்விக்குறியாக இருந்த லிபரல் கட்சிக்கு ஒரு புதிய அரசியல் தலைமை உருவாகி இருக்கின்றது. மார்க் கார்னி அவர்களை லிபரல் கட்சி தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சரித்திரத்தை பார்த்தால் காலங்காலமாக அவர் செய்த தொழிலிலேயே மற்றவர்கள் பணங்களை திருடுவது, கொள்ளையடிப்பது போன்றவற்றைத்தான் மும்முரமாக செய்து கொண்டிருந்தவர் இன்று மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை திருட முன்வந்து விட்டார் என்பதாகவே எண்ண தோன்றுகின்றது. அந்த வகையிலே கனடாவுக்கு புதிய பிரதமராக கார்னி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. காரணம், அவர் நிதி மற்றும் பொருளாதார துறையில் நிபுணத்துவம் பெற்றிருப்பதால் என்று எண்ண தோன்றுகின்றது. அதே வேளையிலே நீதி அமைச்சராக இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் சங்கரி அவர்களது புதல்வன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை தெரிவு செய்து இருப்பதற்கான காரணமே அவர் ஒரு நிபுணர் என்பதை விடவும் ஈழத்தமிழர்களின் ஆதரவை பெற்று லிபரல் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தொகையை திடமாக்கி கொள்வதற்காக என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருப்பது தவிர்க்க முடியாதது. அதை எந்த வகையில் நாங்கள் அணுக வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோர் உள்ளத்தில் இருக்கின்ற கேள்வி. ஒன்றை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வகையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுவதை விட்டு நாங்கள் ஒருமித்து எல்லோருமே பாதிக்கப்பட போகின்றோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து இயன்ற வரையிலே நாங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்வதுதான் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு தேவைப்படுவது. அந்த வகையில் எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் இதுவரை நேரமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.